ஹலோ 10th ஸ்டூடெண்ட், வெல்கம் டு கலாம் கல்வி மையம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 10th மேக்ஸில் இது வரைக்கும் நான் எதுவும் படிக்கலைன்னா இப்போ இருக்கிற டைமை வச்சு நான் 10 5 மார்க் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு சில மாணவர்கள் கேட்டிங்க. ஸோ உங்களுக்காக டைப் 1ன்னு சொல்லிவிட்டு அதுபோல் டைப் 22 வரைக்கும் ஒரு மாடல் ரெஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிற கொஸ்டின் நீங்கள் நல்லா தரவு படிச்சிட்டிங்கன்னா ஷோராக சொல்கிறேன் 40 மதிப்பெண்லேருந்து 45 மதிப்பெண் உங்களுக்கு கன்ஃபார்ம் கிடச்சிரும். ஸோ இதில் இருக்கிற எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சாப்டர் 1லேருந்து சாப்டர் 8 வரைக்கும் என்னென்ன 5 மார்க்கில் கேட்க பாசிபிளாக இருக்கோ அந்த சம் எல்லாமே இதில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 5 மார்க் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. A cross B, அப்புறம் வந்து பார்த்தோன்னா f(x), அப்புறம் வந்து பார்த்தோன்னா f(g). இந்த சம்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து நீங்கள் ஷோராக 2 5 மார்க் எழுத அதிக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபைண்ட் தி சம் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 300க்கும் 600க்கும் கேட்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா 602 902 கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் என் டேர்ம் சம் இதை பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தோன்னா 7 கொடுக்காமல் இருக்கேன், அதை ரெஃபர் பண்ணிங்க. ஸ்கொயர் ரூட் சம் பார்த்துங்க. தேர்ட் சாப்டர் செகண்ட் சாப்டரில் அதுலேருந்தே உங்களுக்கு 2 5 மார்க் வர வாய்ப்பு இருக்குது. தேர்ட் சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஸ்கொயர் ரூட் சம் இதில் கொடுத்துருக்க 8 சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த சம்ஸை பார்த்துங்க. டைப் 9ல் வந்து பார்த்தோன்னா இது சம் ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இக்னோர் பண்ணியிருந்தீங்க, அந்த சம்ஸையும் போட்டு பாருங்கள். டைப் 10ல் இருக்கிற எல்லா சம்மையும் போட்டு பாருங்கள். இதுலேருந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வர அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபோர்த் சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த தேரம் தான் ரெகுலராக கேட்டு வராங்க. அப்படி சீவாஸ் தேரம் எக்ஸ்ட்ரா படிக்க முடிஞ்சால் படிச்சிங்க. அப்புறம் ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் குவாட்ரேட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் இருக்கிற 5 சம்மும் பார்த்துக்குங்க. அப்புறம் டைப் 3ல் உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த சம்ஸ் எல்லாத்தையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவு செஞ்சு சம்முக்கு ஸ்கிப் மட்டும் பண்ணுறாதீங்க. இதுலேருந்து கண்டிப்பாக வர அதிக வாய்ப்பு இருக்குது. இதோடைய பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன். ஸோ உங்களுக்காக ஒரு ப்ராப்பராக ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இந்த சம்மு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கன்ஃபார்ம் 40 above மார்க்ஸ் கன்ஃபார்ம் உங்கள் கையில். ஸோ அப்படி 15 கேட்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் ஒரு சில கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா நம்பர் சேஞ்ச் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது, ஒரு இன்டீரியர் கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கிறதுனால நான் எப்படி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம எல்லாமே போட்டாச்சு. ஸோ அதையும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வைக்கிறேன், வீடியோ போய் செக் பண்ணுங்கள். ஆனால் இதில் இருக்கிற எந்த ஒரு சம்மையும் ஸ்கிப் பண்ணாமல் படிச்சிங்க. இந்த டைப் 19ல் இருக்கிற ஒரு மாடல் கண்டிப்பாக உங்களுக்கு 5 மார்க்ஸ் ஷுவர். ஸோ இந்த மாடலில் ஏதாவது ஒரு மாடல் மட்டும் போட்டு ரெஃபர் பண்ணி வச்சிங்க. ஸோ அது மாடல் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுற போல் ஐடியா இருந்தால் நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணி ஒரு 5 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கிற எந்த ஒரு சம்மையும் ஸ்கிப் மட்டும் பண்ணுறாதீங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்ஸ். அதே போல் வந்து பார்த்தோன்னா இந்த ஷிப்பு டவர் சம்மு அதெல்லாம் விட்டுறாதீங்க. இதெல்லாம் லைட் ஹவுஸ் சம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா சம்மு போட்டு பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்தோன்னா இதில் வந்து கொடுத்துருக்க இந்த சம்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாடலில் கேட்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து பார்த்தோன்னா இதையும் சால்வ் பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணி வச்சுங்க. இதில் கொடுத்துருக்க எந்த ஒரு சம்மையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு போனால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். எந்த ஒரு கொஸ்டினும் ஸ்கிப் பண்ணாமல் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. 1 மார்க்கில் ஆப்ஷன் கரெக்டாக போடுங்க. 2 மார்க்கில் கொஸ்டின் நம்பர் கரெக்டாக போட்டுருங்க பாருங்கள். 5 மார்க்கை பொறுத்தவரைக்கும் ஜாமெட்ரி கிராஃப்லாம் தெளிவாக போடுங்க. எந்த ஒரு ஓவர் ஐட்டம் பண்ணாதீங்க. ஆல்ரெடி ஜாமெட்ரி கிராஃப்லாம் என்னென்ன வரையணும்னு சொல்லிவிட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதையும் செக் பண்ணிங்க பிஃபோர் வீடியோவில். ஸோ நீங்கள் படித்த கொஸ்டின் தான் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஹாலில் வரும். ஸோ எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட்.